ஹாய், வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க ராஜ்மா வச்சு நம்ம ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறோம். டேஸ்டியான கிரேவி ரெடி பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராஜ்மா வந்து நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. 8 மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லா சாஃப்டாக டக்குன்னு வெந்துடும். அதனால் நம்ம ராஜ்மா வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சு குக்கரில் வேக வச்சுக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருவோங்க. ஒரு விசில் வந்து 15 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா அரைக்க தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் 3 எடுத்திருக்கேன், தக்காளி 2 எடுத்துருக்கேன், ஒரு பிட்டு இஞ்சி எடுத்திருக்கேன், 4-5 பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நைஸ்லியாக பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தனித்தனியாக நம்ம அரைச்சி எடுத்துப்போங்க. வெங்காயமும் தக்காளியும் தனித்தனியாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டை கொரப்பாக நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க. கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக விட்டால் தாங்க கிரேவிக்கு நல்லாயிருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க. பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுடலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாங்க. அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்க ரிவர்ஸில் போட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாங்க. கால் டீஸ்பூன் அளவு நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்க. நான் இதுக்கு கடையில் விற்கிற ஆச்சி சிக்கன் குழம்பு பொடி வந்து நான் சேர்க்குறேங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. சிக்கன் மசாலா இல்லைன்னா நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவு குழம்பு பொடி சேர்த்துக்கிறேங்க. மிக்சட் குழம்பு மசாலா நான் வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பொடி தான் இது. மிக்சட் பொடி 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த கிரேவி நல்லா வதக்கி கொடுத்தோம்னா பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க ராஜ்மாவை எடுத்துக்கலாங்க. அந்த தண்ணி சேர்க்கக்கூடாது, வெறும் ராஜ்மா மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி கொடுப்போங்க. இப்போ தேவையான அளவு கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வைப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு, சப்பாத்திக்கு, ரைஸுக்கு எதுக்கு வேணும் சூட்டப் ஆகுங்க. இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு இறக்கிக்கலாங்க. இந்த மாதிரி கொதித்ததும் எண்ணெய் மேலே வந்துடும். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த கிரேவி நல்லா பிரெட் சாண்ட்விட்சுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். நான் செஞ்ச மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாங்க. சுவையான ராஜ்மா கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.